என் தங்கமே, உன் அப்பன் கருப்பன் இன்று உன் உயிரான உறவுக்கு தரக்கூடிய எச்சரிக்கை என்ன தெரியுமா? நான் சொல்கின்ற இந்த தேதியை நீ மறந்து விடாதே. அவர்கள் செய்த பாவங்களுக்கான பலனை அனுபவிக்கப் போகின்றார்கள். என்னதான் நீ உயிரையே வைத்திருக்கின்ற உறவாக இருந்தாலுமே உனக்கு ஒரு துரோகத்தை இவர்கள் செய்யும் பொழுது அதை ஒரு தகப்பனாக உன் அப்பன் என்னால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. என் குழந்தையே, முன்னால் ஒன்றும் பின்னால் ஒன்றும் பேசிக்கொண்டிருக்கின்ற உறவுகள் நம்மோடு இருக்கும் பொழுது நாம் வெளியில்தான் ஒவ்வொருவரையும் நினைக்கிறோம், அவர்கள் அப்படி இவர்கள் இப்படி என்று. ஆனால் நமக்குள்ளேயே இருந்து கொண்டு இந்த வாழ்க்கையை இவர்கள்தான் நமக்கு எல்லாமும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் நம்மை சுற்றி வந்து நம்மோடு உடன் இருப்பவர்களே ஒரு துரோகத்தை செய்யும் பொழுது அதை ஒருபோதும் நாம் மறக்கக்கூடாது. எதுவென்றாலும் சரி, நாம் என்ன நடந்தாலும் சரி, அத்தனையிலும் இருந்தும் நாம் விரும்பியபடி நாம் ஆசைப்படுகின்ற விஷயங்களை எல்லாம் நாம் எப்பொழுதுமே நம்பிக்கையோடு பெற்றிட வேண்டும். கருப்பன் உனக்கு சொல்லித்தரக்கூடிய எல்லா விஷயங்களிலுமே உன்னுடைய வாழ்க்கையை நீ மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை நாளும் என் பிள்ளை நீ அனுபவித்த ஒவ்வொரு சோதனைகளையும் துன்பங்களையும் நினைத்து கலங்கி போயிருக்கிறாயல்லவா? இனிமேல் நீ எதற்காகவும் கலங்கி விடாதே. இனிமேல் எதற்காகவும் நீ வருந்தி விடாதே. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி உனக்கு எல்லாவற்றையுமே சரியாகவே எடுத்துச் சொல்லும் இந்த காலம் என்பதனை மறந்து விடாதே. உன் அப்பன் கருப்பன் உனக்கு எல்லாவற்றையுமே முன்னின்று நடத்திவிட எண்ணுகின்ற இந்த நேரம் நான் உனக்காக எதையுமே செய்து முடிப்பேன் என்பதனை இன்னும் சில நாட்களில் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். நீ விரும்பிய எதையுமே உனக்கு நிச்சயமாக நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். கருப்பன் எதையுமே சர்வசாதாரணமாக உன்னுடைய வாழ்க்கையில் நடத்திவிட வருபவன் அல்ல. எதையுமே உன்னிடத்தில் நான் சட்டென்று எடுத்துச் சொல்பவன் அல்ல. ஆனால் ஒரு விஷயம், அதுவும் உன்னுடைய உயிரான உறவை பற்றி நான் சொல்கிறேன் என்றால் அதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, எந்த ஒரு சூழலிலும் உனக்கு யாரும் இல்லை என்று கலங்கி நின்றுவிடக்கூடாது. உனக்காக ஏதோ ஒரு வடிவில் உன்னுடன் நான் பயணித்து கொண்டிருப்பேன். உன் அப்பன் நான் உன் தகப்பனாக உன்னை வழிநடத்தி கொண்டிருப்பேன் என்பதனை மறக்கக்கூடாது. நான் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் எப்பொழுதுமே நீ கவனமாக தெரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ நம்பிக்கையோடு வாழ வேண்டும். உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் எப்பொழுதுமே சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நான் இருக்கும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே சரியாகவே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சில நேரங்களில் நீ வழிதடுமாறி சென்றிருக்கின்றாய். சில நேரங்களில் உன்னுடைய வாழ்க்கையில் வழிதடுமாற்றத்திற்கு நீ ஆளாகி இருக்கின்றாய். உன்னை தேடி என்ன நடக்கும் என்பதனை எல்லாம் தாண்டி உன்னை தேடி இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நடத்த விடாமல் இந்த சூழ்நிலைகள் உனக்கு என்னென்னவெல்லாமோ செய்திருக்கிறது. இனி எல்லாவற்றையுமே நாம் கடந்து புரிந்து இந்த வாழ்க்கையில் நாம் விரும்பியது போல நாம் ஆசைப்படுகின்ற ஒவ்வொன்றையும் நாம் மீட்டெடுக்க முயற்சி செய்யும் இந்த காலம் எதையுமே என் பிள்ளை நீ தொலைத்து விடக்கூடாது. எந்த சந்தர்ப்பத்தையுமே என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது. வாய்ப்புகள் மீண்டும் மீண்டும் கிடைக்கும், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் கிடைக்கும் என்பதனை நம்பி கையில் இருப்பதை விட்டுவிடக் கூடாதல்லவா? நாம் பெற நினைக்கின்ற வெற்றியை நாம் பெறாமல் சென்றுவிடக் கூடாதல்லவா? நமக்கு கிடைத்த நல்ல வாய்ப்பை எந்த சூழ்நிலையிலும் விட்டுவிடாமல் அதை பெறுவதற்குரிய மன மகிழ்ச்சியோடு நாம் இருக்கும் பொழுது நாம் விரும்பியது போல எல்லாமுமே நமக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். நாம் விரும்பியது போல எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் நமக்கான புரிதலை கொடுக்கும் என்பதனை நீ என்றும் என்றென்றும் தெரிந்து கொள்வாய். கருப்பன் உனக்காக கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு எச்சரிக்கையிலும் இந்த வாழ்க்கையில் அடுத்தது என்னவென்று உன்னை நிச்சயமாக இந்த நாட்கள் யோசிக்கச் செய்ய வேண்டும். நாம் எதை செய்தோம், ஏன் செய்தோம், யாருக்காக செய்தோம், நாம் செய்ததன் மூலமாக இவர்கள் நம் மீது எந்த அளவில் நமக்கான நன்மைகளை தருகிறார்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, ஒருவருக்காக ஓடி ஓடி உதவி செய்கிறாய் என்று வைத்துக்கொள்.
அவர்கள் வீட்டில் ஒரு விசேஷம் நடக்கிறது. நீ என்னவென்று கேட்காமலேயே அவர்களுக்காக விழுந்து விழுந்து உதவிகளை செய்கின்றாய். அவர்களுக்காக ஓடி ஓடி நீ எல்லாவற்றையும் செய்து கொடுக்கின்றாய். ஆனால் இப்படி அவர்களுக்கு நீ விழுந்து விழுந்து ஒவ்வொரு உதவிகளையும் செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் அவர்களோ உனக்கு இது போன்ற ஒரு விசேஷம் உன் வீட்டில் வரும் பொழுது, இது போன்ற ஒரு விஷயம் உன் வீட்டில் நடக்கும் பொழுது நிச்சயமாக அவர்கள் இதையெல்லாம் என்னவென்று கண்டு கொள்வதே இல்லை. இதையெல்லாம் என்னவென்று அவர்கள் ஒருபொழுதும் புரிந்து கொள்ள நினைப்பதே இல்லை. எதுவென்றும் ஏதுவென்றும் எதையாவது யோசித்து கொண்டும் துன்பப்பட்டு கொண்டுமே இருக்கும் இந்த நேரம் நாம் இது போன்றவர்கள் நமக்கு உதவி செய்யவில்லையே என்று சொல்லி மேலும் மேலும் மனம் வருந்தி கொண்டிருக்கிறோமே தவிர ஒரு நாளுமே நாம் இதையெல்லாம் இல்லை என்று சொல்லி நினைப்பது கிடையாது. நம்மை சுற்றி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் என் பிள்ளை நீ எப்பொழுதுமே கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எதிர்வரக்கூடிய நேரங்களை நாம் வசமாக்கி கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் நேரம் உனக்கு நான் என்ன சொல்ல எண்ணுகிறேனோ அதையெல்லாம் நான் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கென மீட்டு கொடுத்து விட எண்ணி விடுவேன். உனக்கென உன் கைகளில் முழுமையாக தந்துவிட நான் நினைத்து விடுவேன். என் பிள்ளையே, கருப்பன் அந்த அளவிற்கு உண்மையான அன்பு கொண்டு உன்னை எப்பொழுதுமே அரவணைத்து கொண்டிருப்பவன் என்பதனை நீ மறக்காதே. இது போன்றவர்கள் எல்லாமும் அவர்களினுடைய காரியங்களுக்காக மட்டுமே ஒருவரை பயன்படுத்தி கொள்கின்றவர்கள். நீ நாளை ஒரு சிறு உதவி என்று சென்று அவர்கள் முன்னால் நின்று பார். நிச்சயமாக ஒருபோதும் அவர்கள் உனக்கு எந்த உதவிகளையுமே தந்துவிட மாட்டார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என் குழந்தையே, பெரும் கூட்டத்தோடு சேர்ந்து தவறான பாதையில் பயணிப்பதை விட நீ தனியாக சரியான பாதையில் நடந்து செல். நிச்சயமாக யாரையும் நீ நம்பி இருக்க மாட்டாய். யாரிடத்திலும் எதையும் எதிர்பார்த்து நிற்க மாட்டாய். அவர்கள் அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் என்று எப்பொழுதுமே நீ யோசிக்க மாட்டாய். யார் என்ன செய்தாலும் அந்த இடத்தில் நின்று நீ உன்னுடைய தேவைகளை நீ சரியாக நிறைவேற்றிக் கொள்வாய். சுயநலமான மனிதர்கள் நிறைந்த உலகம். இவர்களுக்கு மத்தியில் நீ சுயநலமாக இருப்பதில் தவறு எதுவும் கிடையாது. இவர்களுக்கு மத்தியில் நீ சரியாக நடந்து கொள்ளத்தான் வேண்டும் என்ற அவசியம் உனக்கு ஒருபோதும் கிடையாது. உன்னை காயப்படுத்தவும் வேதனைப்படுத்தவும் மட்டுமே இவர்களுக்கு மனதிருக்கிறது என்றால் நிச்சயமாக இதனை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னை நீ மாற்றிக்கொள்ள தயாராகிவிட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. இனி நடக்கும் நல்ல விஷயங்களுக்கு எப்பொழுதும் உன்னை நீ தயார்படுத்து. இனி நடக்கும் நன்மைகளுக்கு எப்பொழுதுமே உன்னை நீ ஆயத்தப்படுத்து. உன்னை தொடரும் இந்த மாற்றங்கள் இனி எப்பொழுதுமே உன்னை நம்பிக்கையோடும் நல்லபடியாகவும் வாழ வைத்து உனக்கான ஆச்சரியங்களை உன் கண் முன்னால் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. கருப்பன் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலுமே இந்த வாழ்க்கையை என் பிள்ளை நீ கவனமாக மீட்டெடுத்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? அப்படியானால் உன்னுடைய கவனங்கள் முழுமையிலுமே இனி இந்த வாழ்க்கையை பற்றிய புரிதல் இருக்கட்டும். உன்னுடைய கவனங்கள் முழுமையிலுமே இந்த வாழ்க்கையை பற்றிய சரியான தெளிவு உனக்கு இருக்கட்டும். எதற்கெடுத்தாலும் என் பிள்ளை நீ எதையும் நினைத்து வருந்தி கொண்டிருக்காதே. அப்பன் சொல்வது போல உடனிருக்கின்றவர்களே நம்மை சுற்றி இருந்து துரோகங்களை செய்யும் பொழுது நாம் இதையெல்லாம் நினைத்து எப்பொழுதுமே வருந்தி கொண்டும் வேதனைப்பட்டு கொண்டும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அல்லவா? ஏன் தெரியுமா? நம்முடைய அன்பு புரியாதவர்களுக்காக ஒரு பொழுதும் நாம் எதையும் செய்து இந்த வாழ்க்கையை நம் வசமாக்கி கொள்ள வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. நம்முடைய அன்பை என்னவென்று உணரத் தெரியாதவர்களுக்கு நாம் எதையும் செய்து இங்கு எதையும் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது. அதனால் நல்ல நேரம் நல்ல நிலை உனக்கு இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் ஆச்சரியங்களோடு கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. அத்தனை விஷயங்களையும் உனக்கென நல்லபடியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி இன்றோடு உன் மனதில் இருக்கின்ற இது போன்ற குழப்பங்களை எல்லாம் தீர்த்து நீ நம்பிக்கையோடு இனி எப்பொழுதும் உனக்கான வெற்றியை மனநிறைவோடு பெற்றிட தயாராகிவிட வேண்டும். மனநிறைவோடு உணர்ந்திட
நீ நிச்சயமாக உன்னை எப்பொழுதும் தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. கருப்பனுக்கு தெரியும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் எதை சார்ந்தது என்று. கருப்பனுக்கு தெரியும் என் பிள்ளை எந்த விஷயத்தை பெற்றிடுவதற்காக இத்தனை போராட்டங்களை போராடுகிறாய் என்று. நம் உயிரான உறவு நம்மோடு உடன் இருக்கும் பொழுது நிச்சயமாக நாம் எதற்குமே கவலைப்பட மாட்டோம். எதை பற்றியுமே நினைத்து நான் வருத்தப்பட மாட்டோம். எந்த விஷயங்களையுமே அதிகமாக யோசித்து நாம் மனம் பதறிவிட மாட்டோம். ஆனால் அவர்களே நம்மை காயப்படுத்துகிறார்கள், அவர்களே நம்மை வேதனைப்படுத்துகிறார்கள் எனும் பொழுது நிச்சயமாக இதையெல்லாம் நினைத்து நாம் ஒருபொழுதும் இனி கலங்கி நிற்கக்கூடாது. இதையெல்லாம் நினைத்து நாம் ஒருபொழுதும் இனி வருத்தப்பட்டு நிற்கக்கூடாது என்பதனை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை எதற்காகவும் இனிமேல் நீ கலங்கி நிற்காதே. நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை இனி எதற்காகவும் மனம் பதற்றம் கொள்ளாதே. உனக்காக இந்த கருப்பன் சொல்லும் பொழுது உனக்கு வேண்டுமானால் புரியாமல் இருக்கலாம். ஆனால் நடக்கும் பொழுது நிச்சயமாக எல்லா விஷயங்களும் புரியும். நம்மோடு இருப்பவர்கள் நம்மை என்னென்ன இடத்தில் எல்லாம் காயப்படுத்துகிறார்கள், இவர்களுக்கு நம்மை பற்றி என்ன கவலை இருக்கிறது என்பதனை எல்லாம் சற்று நீ யோசித்து பார்த்தாயானால் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். நான் இருந்து உனக்கு நடத்துவதை எல்லாம் நிச்சயமாக உன்னால் என்னவென்று உணர்ந்து கொள்ள முடியும். எல்லாவற்றையுமே யோசித்து என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்காதே. உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் இனிமேல் நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள். உன்னை தேடி நான் இருக்கிறேன் எனும் பொழுது, உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு ஒவ்வொன்றையும் தருகிறேன் எனும் பொழுது, கருப்பன் உன்னை சுற்றி வந்து உன்னை சுற்றி இந்த மனிதர்கள் கொடுக்கின்ற விஷயங்களை எல்லாம் கவனித்த பிறகுதான் நான் உன்னை தொடர்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. தேவையில்லாது உன்னுடைய வாழ்க்கையில் நீ பட்ட காயங்களை எல்லாம் நான் அறிவேன். உடனிருப்பவர்கள் நாம் நினைத்தது போல் இல்லாமல் சில நேரங்களில் நாம் எதிர்பார்த்ததை விட அதற்கு எதிர்மறையாக சில விஷயங்களை செய்யும் பொழுது இந்த வாழ்க்கையை நமக்கு வெறுத்து விடுகின்றது. இந்த வாழ்க்கை வேண்டாம் என்ற ஒரு எண்ணம் தோன்றிவிடுகின்றது. எதுவென்றாலும் நாம் எதையுமே உணர்ந்து இந்த வாழ்க்கையில் நாம் தேடுவதை எல்லாம் நாம் பெற்றிட வேண்டும். எந்த இடத்திலுமே நம்மோடு இருப்பவர்கள் ஏதாவது செய்து மனதை கலங்கடிக்க வைக்கிறார்கள் என்றால் அதற்காகவெல்லாம் ஒருபோதும் என் பிள்ளை நீ வருந்தக்கூடாது. இதற்காகவெல்லாம் ஒருபோதும் என் குழந்தை நீ வருந்தி நிற்கக்கூடாது. உன்னை தொடரும் மாற்றங்களை எல்லாம் நீ உணரத்தான் வேண்டும். உன்னை தொடரும் இந்த விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். இனி நடப்பதை எல்லாம் நாம் தெளிவுபட உணரும் நேரம். இனி ஒவ்வொன்றிலும் உன்னுடைய மகிழ்ச்சியையும் உன்னுடைய மாற்றத்தையும் நீ முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி இந்த வாழ்க்கையில் சுற்றி இருந்து நடக்கக்கூடிய சூழ்ச்சிகளை எல்லாம் தாண்டி உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. கருப்பன் சொல்கின்ற எல்லா சொல்லிலும் உனக்கு வேண்டியபடி பல திருப்பங்கள் நடக்கும். நம்முடைய உயிரான உறவை நாம் எப்பொழுதுமே வருந்தச் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் உண்மையாகவே நம்மை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எனக்காக நீ என்ன செய்தாய் என்று கேட்கும் உறவை விட நீ எனக்காக எதுவும் செய்ய வேண்டாம், எப்போதும் என்னோடு துணையாக இருந்தால் போதும் என்று கூறக்கூடிய உறவு உண்மையானது. அந்த உறவு என்றும் நிலையானது என்பதனை நீ மறந்து விடாதே. இது போன்ற உறவுகளை எல்லாம் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே தொலைத்துவிட எண்ணக்கூடாது. ஆனால் இதற்கு எல்லாம் எதிர்மாறாக எப்பொழுதுமே உனக்கு கஷ்டங்களையும் துன்பங்களையுமே தொடர்ந்து ஒருவர் கொடுக்கிறார் என்றால் எப்பொழுதுமே அதையெல்லாமும் நாம் நிச்சயமாக கவனமாக உணரத்தான் வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அல்லவா? இதையெல்லாம் நாம் தெளிவுபட உணர்ந்திட வேண்டும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அல்லவா? இனி நிச்சயமான விஷயங்களை நாம் மனநிறைவோடு பெற்றுக்கொள்ள துணிந்து விட்டோமானால் எந்த இடத்திலும் நாம் எதிர்பார்த்ததை இந்த வாழ்க்கையில் நாம் என்னவென்று உணர்ந்து நாம் விரும்பியது போல பல மாற்றங்களுக்குள் கொண்டு வந்து இந்த வாழ்க்கையை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடுவோம் என்பதனை நீ மறந்து விடாதே. மனதை எப்பொழுதுமே நீ சோதனைக்கு ஆளாக்க நினைக்காதே.
உன்னுடைய மனதை எப்பொழுதுமே நீ வேதனைக்குள் கொண்டு வந்து நிறுத்தாதே. நடக்கும் நல்ல விஷயங்கள் அத்தனையையும் நீ தெளிவுபட உணர்ந்து உன்னை தேடி நான் வந்து கொடுக்கும் எல்லாவற்றிலுமே நீ உன்னை மேன்மைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பனுக்கு தெரியும் என் பிள்ளையின் வாழ்க்கை நிச்சயமாக எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதனை. என் பிள்ளையே, உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம், உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம், இந்த கருப்பன் உன் முன்னால் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களிலும் இந்த வாழ்க்கையை நீ மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி வந்து உனக்கு தரக்கூடிய எல்லாவற்றிலும் இத்தனை காலமும் நீ தொலைத்ததும் நீ பெற்றதும் எது என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, தேவையில்லாமல் எதையுமே நினைத்து நீ வருந்திக் கொண்டிருப்பதை எல்லாம் விட்டுவிடு. இனி உனக்காக நான் வந்து தரக்கூடிய அத்தனை விஷயங்களும் உன்னை தேடி வந்து உனக்குரிய மகிழ்ச்சியை உன் கைகளில் கொண்டு வந்து உன்னை மீட்டெடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நேரம் நமக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பது எல்லாம் இனி நிச்சயமாக உனக்கு தெரிய வந்துவிடும். உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா விஷயங்களிலும் இது போன்ற மனிதர்கள் நம்மோடு இருந்து கொண்டு நமக்கு என்னவெல்லாம் செய்கிறார்கள் என்பதனை நிச்சயமாக உனக்கு புரிந்துவிடும். எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ மனம் வருந்த மாட்டாய். எந்த இடத்திலும் உன்னுடைய வாழ்க்கையை விட்டுவிட்டு நீ விலகிவிட மாட்டாய். சட்டென்று எல்லாவற்றையுமே நீ தவறுதலாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை விட்டு நீ விலக மாட்டாய். இனி உனக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை தெய்வம் உனக்கு உணர்த்தி சொல்லும். உனக்கு நடப்பது எல்லாம் சந்தோஷத்திற்குத்தான் என்பதனை தெய்வம் உனக்கு தெளிவுபட எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பன் தரக்கூடிய எச்சரிக்கையான விஷயங்களை எல்லாம் நீ கவனத்தில் எடுத்துக்கொண்டு உனக்கு வேண்டியபடி இந்த வாழ்க்கையை நீ சரிவர புரிந்து கொண்டாயானால் இவை அத்தனையிலும் இருந்தும் நீ ஆசைப்படுகின்ற எல்லாவற்றையுமே நீ தெளிவுபட பெற்றுக்கொண்டு உனக்கான வாழ்க்கையை நீ நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை மறந்து விடாதே. என் பிள்ளையே, அப்பன் சொல்வது உனக்கு புரிகிறதா? மனதளவில் கூட யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்யாத என் பிள்ளைக்கு நம்பிய உறவாலேயே துரோகம் நடக்கிறது என்றால் இதை ஒருபொழுதும் உன் கருப்பனால் ஏற்றுக்கொள்ள முடியாது. துரோகம் என்றால் என்ன தெரியுமா? நீ இதை செய்யக்கூடாது என்று சொல்லி இருப்பாய், இவர்களோடு பேசக்கூடாது என்று சொல்லி இருப்பாய். ஆனால் உனக்கு தெரியாமல் அவர்கள் அதனை செய்துவிட்டு உன்னிடம் ஒன்றும் தெரியாதது போல நாடகம் ஆடிக்கொண்டிருப்பார்கள். இதையெல்லாம் என் பிள்ளை நீ தெளிவுபட உணர வேண்டும். இதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக உணர வேண்டும். உன்னை சுற்றிலும் உனக்கு கிடைக்கக்கூடிய உண்மைகளை நீ மனநிறைவோடு தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் நிச்சயமாக உனக்கு மிகச்சரியான புரிதலை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. இந்த கருப்பன் நான் உன்னோடு இருக்கும் இந்த நேரங்களை எல்லாம் நீ உணரத்தான் வேண்டும். இந்த கருப்பன் உன்னோடு இருக்கும் இந்த தருணங்களை எல்லாம் நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நம்பிக்கையின் உச்சத்தை நான் என்னவென்று காண்பித்து கொடுப்பேன் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உண்மைகள் என்றால் என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என்னாலும் கருப்பனின் அன்பு உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை மறந்து விடாதே. என்னாலும் இந்த கருப்பனின் அன்பு இந்த வாழ்க்கையில் உன்னை நல்லபடியாக மீட்டெடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதையுமே எதிர்பார்த்து நின்று வருந்தாதே. இனி உனக்காக நான் தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையுமே நீ என்னவென்று புரிந்து கொண்டால் அது போதும். கருப்பன் உனக்கு எல்லாவற்றிலுமே சரியான உணர்வுகளை தந்து உன்னை வழிநடத்துவது போல இனி உனக்கு நடக்கும் எல்லா நன்மைகளையும் நான் நிச்சயமாக உன்னை சந்தோஷப்படுத்துவேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் சொன்ன வார்த்தைகளை கேட்டு உன் மனதை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டுமே தவிர ஒருபோதும் இதற்காகவெல்லாம் என் பிள்ளை நீ கலங்கி நிற்கக்கூடாது. ஒருபோதும் இதற்காகவெல்லாம் என் பிள்ளை நீ வருந்தி நிற்கக்கூடாது. இனி நடக்கும் நன்மைகளை புரிந்து
இந்த வாழ்க்கையில் நீ அடையக்கூடிய லட்சியத்தை எல்லாம் சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். உன்னை தேடி எல்லாவற்றிலுமே நிலையானதொரு புரிதல் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உன்னை தேடி கருப்பனின் அன்பும் இந்த வாழ்க்கையை உனக்கு நிலைப்படுத்துவதை புரிந்து கொள்வாய். உனக்கு இனியும் துரோகத்தை செய்தால் நாளைய விடியலில் இந்த கருப்பன் யாரென்று காண வேண்டிய நேரம் அவர்களுக்கு வந்துவிடும். உன்னுடைய நம்பிக்கைக்கு பலன் கிடைக்க வேண்டும். கருப்பன் அது வரையிலும் ஓய மாட்டேன். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.